பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இது வைஷோக்கா கிட்ட பேசுறா? ஆதி மாமா எப்ப வராருங்கிற நியூஸ் கிடைக்கும்னு பார்த்தா இந்த வைஷோக்காவை ரூம்லயே காணோம். ஐயோ இப்போ என்ன பண்றது? என்ன இது ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு? இது அந்த மித்ரா ஃபோன் தானே? இப்போ எடுக்கலாமா வேண்டாமா? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் ஆதி மாமா தான் கால் பண்ணுவாருன்னு. ஏன்டா இவர் இப்படி இருக்காருன்னே தெரியல. இருக்கட்டும் எல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே, முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபோனை அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? போன வாட்டியே அவர் நீயே ஃபோன் எடுத்தேன்னு சொல்லி அப்படி திட்டினாரு. இப்போ என்ன பண்றது? பேசாம அட்டன் பண்ணுவோம், அப்பதான் அவர்கிட்டயே நாம எப்ப வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். கரெக்ட். தேவி, என்ன இங்க நீ என்ன பண்ற? இது என்ன கேள்வி? இது எங்க சித்தியோட வீடு. அது மட்டும் இல்ல, இது வைஷோக்கான ரூம். என் அக்காவோட ரூம்குள்ளார வரதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் இப்போ இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா நீ கையில வச்சிருக்கிறது என்னோட ஃபோன். ஏன் ஃபோன் எடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது நான் வைஷோக்காட ஃபோனு நினைச்சேன். ஓ சரி கொடு. சின்ன இது ஆதி மாமா கிட்ட பேசலான்னு பார்த்தா இவ வந்துட்டா. தேவி, உன்கிட்ட தான் கேட்குறேன், என் ஃபோனை என்கிட்ட கொடுன்னு. இந்தா புடி. ஹிட்லர் இவன் கால் பண்ணியிருக்கான். தேவி, நான் ஒரு ஃபோன் பேசணும் ப்ளீஸ். நீ கொஞ்சம் வெளியில போறியா? ஏன் நான் எதுக்கு போகணும்? நான் இங்கே தான் இருப்பேன். சரி ஓகே, நீ இங்கே இரு, நான் போகிறேன். சின்ன இது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க தான் நான் எங்கே இருந்தேன். இவ என்னடானா நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவ பட்டுக்க போயிட்டா. தேவி எதுக்காக என் போனை அடிக்கடி வச்சிருக்கானே தெரியல. ஐயோ மித்து, ஓ ஹிட்லர் உனக்கு கால் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட பேசாம நீ என்னடி கண்டதே போட்டு யோசிச்சுட்டு இருக்கா? முதல்ல அவனுக்கு கால் பண்ணி பேசணும். ஹலோ ஹலோ. என்ன இது வேற யாரோ வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவன் நம்பருக்கு தானே கால் பண்ணோம்? ஆமா, இவன் நம்பருக்கு தான் கால் பண்ணோம். அப்போ இவன் போனை வேற யார் எடுத்திருக்கா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? அது இது மிஸ்டர் ஆதித்யா தேவ் அவங்க ஃபோன் தானே? தெரியல, இங்க ஒருத்தர் ரோட்ல மயங்கி கிடக்காரு. அவர் போன் எடுத்து பார்த்தா டயல்டு நம்பர்ல உங்க நம்பர் தான் இருந்துச்சு, அதான் கால் பண்ணோம். என்ன ரோட்ல மயங்கி கிடக்குறாரா? ஐயோ அவருக்கு என்னாச்சு? ஹலோ, நீங்க யாரோ அவருக்கு? அது நான் அவரோட வைஃப். என்ன மேடம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீயா பேசுன இவ்வளவு நேரம்? ஆமா மித்துக்குட்டி, நான் தான் பேசினேன். ஐயோ ஜோனினா பைத்தியம் மணி. ஒரு நிமிஷம் எப்படி பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? இங்க பாரு, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்கிட்ட விளையாடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ மித்துக்குட்டி, சாரி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். பரவாயில்லையே. மேடம் ஃபைனலி ஒத்துக்கிட்டீங்க நீங்க என்னோட ஒய்ஃப்னு. இல்ல அது என்ன நீ பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு எனக்கும் கல்யாணம். அப்போ நான் உனக்கு வைஃப் தானே, அதை தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன். நீ யாருன்னு கேட்கும்போது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நீ வைஃப்னு சொன்னியே, என்ன மேடம்? அது சரி ஓகே, இப்போ அது ரொம்ப முக்கியமாக. சரி, எதுக்கு கால் பண்ண அதை முதல்ல சொல்லு. இது என்னடி கேள்வி? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசலான்னு கால் பண்ணேன். ஆனா எங்க போன் இவ்வளவு நேரம் ரிங் ஆயிட்டே இருந்துச்சு, மேடம் தான் அட்டென்ட் பண்ணவே இல்லையே. இல்ல, அது நான் கிச்சன்ல இருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. சரி ஓகே. சரி ஓகே. அப்புறம் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு? நீ எப்போ வர? ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன? அது இன்னைக்கு நேரம் நீ நானும் போன்ல பேசுறோம், நாளைக்கு 2 பேரும் நேர்ல பேச போறோம். என்ன சொல்ற நீ? நாளைக்கு ஊருக்கு வரியா? ஆமா, ஏண்டி வர வேண்டாமா? இல்ல அப்படி இல்ல, அது ஊருக்கு வரதுக்கு இன்னும் 2 days ஆகும்னு சொன்னேன், ஆனா நாளைக்கு வரேன்னு சொல்றேன், அதான். ஆமாண்டி, 2 days கழிச்சு வரலாம் தான் இருந்தேன். ஆனா என் மித்து பாப்பா என்ன நிறைய மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதான் என் மித்து பாப்பாவை பாக்குறதுக்காக சீக்கிரமாவே வரேன். ஹலோ மித்து குட்டி, இருக்கீங்களா? இருக்க அது நான் ஒன்னும் மிஸ் பண்ணலையே.
அப்படியா? சரி விடு, நீ மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நாளைக்கே வரலான்னு நினைச்சேன். நீதான் என்ன மிஸ் பண்ணவே இல்லையே, பின்ன எதுக்கு நான் நாளைக்கு வந்துட்டு? பேசாம நான் சொன்ன மாதிரி 2 days கழிச்சே வரேன். என்ன 2 days கழிச்சு வரானா? ஐயோ நான் உன்னை நிறைய மிஸ் பண்றேன் ஹிட்லர். உன்னை எப்படா பாப்போன்னு இருக்கு. ஹலோ மித்து பாப்பா, லைன்ல இருக்கியா? இருக்கேன். என்னடி 2 days கழிச்சு வரேன்னு சொன்னோன்னு வாய்ஸ் இவ்ளோ டல் ஆயிட்டு? மேடம் தான் என்ன மிஸ் பண்ணலையே, பின்ன என்ன? இல்லை அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் மிஸ் பண்ணுவாங்கல்ல. முக்கியமாக ஜானு பாட்டி மிஸ் பண்ணுவாங்கல்ல, அதான். மித்துக்குட்டி, என்னை யார் அதிகமா மிஸ் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை யார் அதிகமா மிஸ் பண்றாங்களோ அவங்களுக்காக கண்டிப்பா நாளைக்கு நான் வருவேன். அதோட ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு இந்நேரம் இந்த ஆதி மாமா என் மித்து பாப்பா கண்ணு முன்னாடி இருப்பான். இருக்கானே ஹிட்லர். மனைவி என்னாச்சு? ஒன்னுலே, அது சரி ஓகேன்னு சொன்னேன். சரிங்க மேடம். மித்துக்குட்டி, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? வார்த்தையால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய மிஸ் பண்றேன். நாளைக்கு எப்படா வரும் என் மித்துக்குட்டியை எப்படா பாப்போன்னு இருக்கு எனக்கு, தெரியுமா? நானும் நிறைய மிஸ் பண்றேன் ஹிட்லர். என்ன மேடம், சத்தமா சொன்னீங்கன்னா நானும் கேட்பேன். ஒன்னுலே. சரிங்க மேடம். மித்துக்குட்டி மித்துக்குட்டி. என்ன? இல்லடி, உன்னை நிறைய மிஸ் பண்றேனா, அதனால 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 நாளைக்கு வரைக்கும் தாங்குற மாதிரி நச்சுன்னு ஒண்ணு கூட. இருக்கானே. என்னது? என்னதா? ஏண்டி நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? புரியலையே. சிறுடி மொபைலே, நாளைக்கு நேர்ல பாப்பேன்ல, அப்போ நான் என்ன கேட்டேன்னு உனக்கு நேர்ல சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படியா? சரி சரி. ஓ அது சரி, போன்ல பேசுறோங்கிற தைரியத்துல மேடம் பேசிட்டு இருக்கீங்களா? சிறுடி, நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு பனிஷ்மெண்ட் எவ்வளவு தரேன்னு மட்டும் பாரு. பைத்தியமானே. சரி ஓகே, ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்ட சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேடி, நாளைக்கு நேர்ல வந்து சொல்றேன். ஓகே சரி ஓகே. சரி மித்துக்குட்டி, நான் இன்னும் ஊருக்கு வரதுக்கு பேக்கே பண்ணலடி. ஃபர்ஸ்ட் நான் போய் பேக் பண்றேன். அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வேற வருது. பேக் பண்ணி முடிச்சுட்டு தூங்கணும் வேற. நீ போய் சீக்கிரமா தூங்கு. நாளைக்கு இதே நேரத்துக்கு 2 பேரும் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி மித்துக்குட்டி, பாய் டி, லவ் யூ டி, அப்புறம் மிஸ் யூ சோ மச். சரி ஓகே, பாய், குட் நைட். சரிடி, குட் நைட், டேக் கேர் டி, அப்புறம் லவ் யூ சோ மச் டி. சரி ஓகே, நான் போன் வைக்கிறேன். அப்போ ஹிட்லர் நாளைக்கு ஊருக்கு வரானா? இன்னும் 2 days ஆகும்னு சொன்னா ஊருக்கு வரதுக்கு, ஆனா நாளைக்கே வரேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ ஹிட்லர் உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? எப்படா உன்னை பாப்போன்னு இருக்கு. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ சோ மச். ஐயோ எங்கே இந்த அண்ணியை காணும்? அம்மா கண்ணில் படாம அண்ணி அப்படியே அந்த ஜோசியர் கிட்ட கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா அண்ணி இன்னும் காணுமே. ஐயோ கடவுளே, அந்த ஜோசியர் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லணும். அப்பா அண்ணி, எவ்வளவு நேரமா அண்ணி உங்களுக்கு வெயிட் பண்றது? சீக்கிரம் வாங்க அண்ணி, போலாம். அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க போலாம். இல்ல சாவித்ரி, இதெல்லாம் சரியா வருமா? என்ன அண்ணி திடீர்னு சரியா வருமானலாம் கேக்குறாங்க? ஐயோ விடக்கூடாதே. ஐயோ என்ன நீங்க? அதெல்லாம் எல்லாம் சரியா வரும் நீ. அதோட எல்லாமே நம்ம ஆதியோட நல்லதுக்காக தானே நீ பண்றோம். அதனால எல்லாம் சரியா தான் வரும். வாங்க நீ போலாம். என்ன நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நீ வருணுக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லதான். ஆனா வருணோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால வருணுக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரன்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா மித்ராவுக்கு அப்படி இல்லைல்ல நீ. அவளோட அம்மா அப்பா யாரு, என்ன ராசி என்னன்னு எதுவுமே தெரியல நீ. ஒருவேளை அந்த பாட்டி சொன்ன மாதிரி மித்ராவோட ராசினால எதனாச்சும் பெருசா வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நீ சொன்னேன். சரி விடுங்க நீ, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேண்டாம். என்ன ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க நீ, நம்ம போக வேண்டாம். இல்ல சாவித்ரி, நம்ம ஜோசியர் கிட்ட போகலாம். நீ சொல்ற மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா அவர் பரிகாரம் ஏதாச்சும் சொல்லுவார்ல. போலாம் சாவித்ரி. சாவித்ரி கொஞ்சம் இரு, அத்தை வந்தோன்னு சொல்லிட்டு கிளம்பலாம். என்ன அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணுமா? ஏற்கனவே அம்மா நான் எதுக்காக குட்டி போட்ட பூனை மாதிரி அண்ணி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பிளான் ஃபுல்லா சொதப்பிடும். ஐயோ அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணுமா? ஐயோ அண்ணி, அம்மாவுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னாலும் கண்டிப்பா போவேனான் தான் அண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம ஆதியோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல அண்ணி. அதனால அம்மா கிட்ட சொல்லலாம் வேண்டாம் நீ. ஃபர்ஸ்ட் நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வருவோம் நீ. அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம், சரியா? என்ன இவ்வளவு யோசிக்கிறாங்க? பர்ஃபார்மன்ஸ் பத்தலையோ? ஐயோ அண்ணி வாங்க, நீ நேரம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, சீக்கிரம் வாங்க.
ஐயோ சரி சரி சாவித்ரி, இரு நான் போய் ஆதியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். என்ன மேடம், மார்னிங்லேருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் இன்னைக்கு செம்ம ஹாப்பி மோட்ல இருக்கீங்க போல இருக்கே. அப்படிலாம் இல்லையே. ஓ மேடம், உங்க முகம் பிரகாசமா இருக்கிறதுலே தெரியுது நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு. வெயிட் வெயிட் வெயிட், உன் ஹாப்பிக்கு என்ன ரீசன் நானே சொல்றேன். ஆதி சார் இன்னைக்கு வராரு, கரெக்டா? ஆமாண்டி, என்னமோ தெரியல, அவன் வரப்போறத நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசெல்லாம். மித்து டார்லிங், உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரிடி மித்து, நீ எங்க கூட பேசாம ஃபங்க்ஷனுக்கு வரலாம்ல? ஐஷு, எனக்கு வரணும்னு ஆசையா தாண்டி இருக்கு. ஆனா ஹோம்ல பசங்க எல்லாரும் நான் இன்னைக்கு வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கடி. அதனால நான் ஹோம்க்கு போகணும்டி, அதான் சாரி. ஐயோ மித்து டார்லிங், எதுக்கு சாரிலாம்? நீ நான் லக்ஷ்மி அம்மா 3 பேரும் சேர்ந்து வெளியில போய் எவ்வளோ நாள் ஆகுது, அதனால தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிடி, லக்ஷ்மி அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் போறேன். மித்து, நீ ஹோம்க்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? அப்புறம் மறக்காம சீக்கிரமா வந்துடுடி, ஓகே? சரிடி. மித்து, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அந்த விஷ பாட்டில் தேவியும் விஷகுடவுன் ரங்கநாயகி கிளவியும் வீட்டில் தான் இருக்காங்க, சரியா? அதனால நீ பார்த்து பத்திரமா ரெடி. வெட்டியனா கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டே போறேன். இல்லைன்னா கண்டிப்பா உன்னை அழைச்சிட்டு தான் போயிருப்பேனே. இங்க பாரு மித்து, பார்த்து பத்திரமா இரு, ஓகே? சரி சரிடி, பார்த்து நீ பத்திரமா போயிட்டு வா. சாவித்ரி, என்ன இவரு ரொம்ப நேரமா ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்காரு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஜோசியரே, என்னாச்சு? ஜாதகத்தையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு எங்க கிட்டயும் சொல்லலாம்ல? இல்ல, அது வந்து ஐயோ ஜோசியரே, என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்தை பத்தி கேட்க தான் நாங்க வந்தோம். எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா ஜோசியரே, எதா இருந்தாலும் சொல்லுங்க. சரிங்கம்மா, இங்க பாருங்கம்மா, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் கட்டத்துல என்ன இருக்கோ அதை தான் சொல்ல போறேன். இங்க பாருங்கம்மா, இந்த ஜாதகக்காரர் படிப்பு, பதவி, அந்தஸ்துன்னு எல்லாத்துலயுமே நம்பர் 1 தான் இருப்பாரு. ஆனா கல்யாண விஷயத்துலன்னு வரும்போது இந்த ஜாதகக்காரருக்கு நீங்க கன்னிராசி உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் இவருக்கு வரப்போற கண்டத்தை தடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு கண்டம் வந்திருக்கணுமே, அவர் அந்த பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருந்திருக்கணும், கரெக்டா? ஐயோ ஆமா ஜோசியரே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. ஆனா அதுல எங்க பையனுக்கு எதுவுமே ஆகல. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருக்கும், சரியா? ஆனா எப்பவுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகாதுமா. அதனால இப்போதைக்கு உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்ல அதையும் மீறி கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவருக்கு இருக்க ஜாதக கட்டத்துக்கு நீங்க கன்னிராசி உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் எந்த ஆபத்தும் அவரை அண்டாம இருக்கும். ஐயோ என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆனா எங்க பையனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாது. அந்த பொண்ணோட அனாதை. அதனால என்ன ராசி என்னன்னு எதுவுமே தெரியாது. இப்போ நாங்க என்ன பண்றது? என்னமா சொல்றீங்க? அந்த பொண்ணோட ராசி என்னன்னு தெரியாதா? இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணோட ராசி கன்னி ராசியா இருந்தா மட்டும்தான் உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆபத்துகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாங்கம்மா, கண்டிப்பா உங்க பையனுக்கு கன்னிராசி உள்ள பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை கட்டினாலும் ஆபத்து வரது உறுதி. ஐயோ என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆனா எங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாங்க என்ன பண்றது? ஆமா ஜோசியரே, அந்த பொண்ணுக்கு என்ன ராசின்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்க என்ன பண்றது? ஐயோ ஜோசியரே, உங்ககிட்ட தான் கேக்குறோம். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க செஞ்சிடறோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் இருக்கு. எனக்கு புரியுது, ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஐயோ ஜோசியரே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்லங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கன்னிராசி உள்ள பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அது மட்டும்தான் இதுக்கு வழி. கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமாமா, பொண்ணோட ராசி என்னன்னே தெரிலன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கன்னிராசியா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கன்னிராசியா இருந்திருந்தா ஒரு ஆபத்து கூட அந்த பையனுக்கு வந்திருக்காது. ஆனா இவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது வரிசையா ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கணும். என்ன அப்படித்தானே? ஆமாங்க ஜோசியரே, ஆமா. வரிசையா ஏகப்பட்ட தடங்கள் இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே. ஜாதக கட்டத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சதுமா. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து கண்டிப்பா அபசகுணம் தடங்கள்னு ஏகப்பட்டது வந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ஒண்ணுதான் இதுக்கு சரியான வழி. சாவித்ரி, இவர் எப்படி சொல்றாரு? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. ஜோசியரே, கல்யாணத்தை நிறுத்தாம வேற எதுவும் பரிகாரம் மூலியமா எதுவும் பண்ண முடியாதா? இல்லைங்கம்மா, இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்துறது ஒண்ணுதான் வழி. அதையும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா வரப்போற பொண்ணால
கண்டிப்பா உங்க பையனோட உயிருக்கே ஆபத்து வரும். எனக்கு புரியுதுமா, ஆனா வேற வழி இல்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஐயோ என்ன சாவித்ரி இவரு ஆதியோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாவித்ரி. ஐயோ அண்ணி நீங்க பயப்படாதீங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரி அண்ணி நீங்க போய் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் இவருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வரேன். என்ன மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படியே அச்சு பேசுறாம சொல்லிட்டேனா? ஓ கலக்கிட்டியா நீ? எங்க அண்ணி அப்படியே கதி கலங்கி போயிட்டாங்க. உனக்கு பேசினதை விட அடிஷனலா 10,000 ரூபாய் தரேன். ரொம்ப நன்றி மேடம். மேடம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யோ சின்னையா பணம் தானே, அதை ஜிபே பண்ணி விட்டுறேன் இரு. இல்லங்கம்மா, இந்த ஜாதகக்காரருக்கு அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு தான் மனைவியா வரப்போறாங்கன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரோட பந்தம் 7 ஜென்மமா தொடர்ந்துகிட்ட வர பந்தமா இருக்க போகுது. அந்த பொண்ணுனால இந்த ஜாதகக்காரருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. சொல்ல போனா அந்த பொண்ணு தான் இந்த ஜாதகக்காரரை எல்லா ஆபத்துல இருந்துமே காப்பாத்துவா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுனாலதான் இந்த ஜாதகக்காரர் இன்னும் நிறைய உச்சத்தையும் அடைய போறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காகமா நீங்க இப்படி என்கிட்ட சொல்ல சொன்னீங்க? யோ இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனானா? நல்ல வேலை என் அன்னைக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லல. யோ இங்க பாரு, காசை வாங்கினமா வேலையை செஞ்சமா போனமான்னு இருக்கணும். சும்மா தேவையில்லாமலாம் பண்ணாத சரியா? முதல்ல அந்த ஜாதக நோட்டை கொடு. இங்க பாரு ஜிபே பண்ணிட்டேன், காசு நேரம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு சரியா? சரிங்கம்மா, இந்தாங்க. சாவித்ரி என்ன சாவித்ரி இது? ஜோசியர் என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாவித்ரி. ஐயோ அழாதீங்க அண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோசியர் சொன்னதை கேட்டு எனக்கே தூக்கி வாரி தான் போட்டுச்சு. இப்போ என்ன பண்றது? அதான் சாவித்ரி எனக்கு எதுவும் புரியல. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மித்ரானாலதான் ஆதிக்கு ஆபத்து வந்திருக்குமோ? ஆதிக்கு மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு தடங்கள் வந்துச்சோ? ஐயோ கடவுளை, இப்ப நான் என்ன பண்றது? பிளான் சக்சஸ் மீன் தூண்டில விழுந்துருச்சு. ஆமா நீ அதான் எனக்கும் தோணுது. அப்போ அந்த ரங்கநாயகி அம்மா சொன்ன மாதிரி இந்த மித்ரா ஒரு ராசி இல்லாதவ தான் போல இருக்கே. அப்போ அந்த ஜோசியர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இவளை கல்யாணம் பண்ணி வச்சா ஒருவேளை நம்ம ஆதியோட உயிருக்கே ஆபத்து வந்துருமோ? அதான் சாவித்ரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பிள்ளை ஆதிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு. சாவித்ரி பேசாம நம்ம அத்தை கிட்ட போய் உடனே இந்த விஷயத்த சொல்லுவோம் சாவித்ரி. அத்தை அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. அண்ணி என்ன நீ பேசுறீங்க? அம்மாவுக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதோட அம்மாவும் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்களே நீ கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு. அப்புறம் எப்படி நீ உங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்க? ஐயோ சாவித்ரி, ஆனா இந்த கல்யாணம் நடந்தா ஆதி உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிருக்காங்கன்னு சாவித்ரி. பின்ன எப்படி சாவித்ரி? எனக்கு பயமா இருக்கு சாவித்ரி. அண்ணி கல்யாணம் நடந்தா தானே நீ ஆதியோட உயிருக்கு ஆபத்து வரும். கல்யாணம் நடக்காம போயிட்டா ஆதிக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல. அதனால நம்ம பேசாம கல்யாணத்தை நாமளே நிறுத்திடலாம். நீ என்ன சாவித்ரி சொல்ற? நம்மளால எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அத்தைக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அதோட ஆதி மித்ராவை எந்த அளவுக்கு விரும்புறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாலும் அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. பின்ன எப்படி சாவித்ரி நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? முடியும் அண்ணி, முடியும். எப்படி சாவித்ரி எப்படி? அண்ணி கண்டிப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா கல்யாணம் நிக்காது. ஆதி கிட்ட போய் நம்ம சொன்னாலும் கல்யாணம் நிக்காது. ஆனா ஆதி கிட்ட சொல்ல வேண்டியவங்க சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணி. சாவித்ரி என்ன சொல்ற எனக்கு புரியல. அண்ணி பேசாம நம்ம மித்ரா கிட்ட போய் பேசலாம் அண்ணி. எப்படியாச்சும் ஆதி கிட்ட மித்ராவை பேச சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நம்ம கேட்கலாம் அண்ணி. சாவித்ரி என்ன பேசுற நீ? இதெல்லாம் எப்படி சாவித்ரி சரியா வரும்? அதெல்லாம் சரியா வராது சாவித்ரி. நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கலாம் வா. வெண்ண மோனே எப்படா இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? எங்களுக்கு என்ன, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ தான்டா எங்களை போட்டு அவ்வளவு பயமுறுத்திட்ட. நீ எப்படா வருவ? நல்லா ஊமை குத்து 4 குத்தலான்னு இருந்த தெரியுமா? சரிடா, ஆனா இதுல ஏன் தப்பு என்னடா இருக்கு? ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் என்ன கனவா கண்டா? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. சரிடா, ப்ராஜெக்ட் என்னாச்சுடா? இத பத்தி கேட்கும்போது நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்ன, என்னாச்சு மச்சான்? டேய் என்னடா ப்ராஜெக்ட் பத்தி கேட்டோனே ஃபேஸ் ஒரு மாதிரி உனக்கு மாறிட்டு. என்ன மச்சான், ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையா என்ன? இல்லடா வருண், அது சரி விடு மச்சான், பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல சரியா? டேய் பெண்ண மோகனே, ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சுடா. டேய் என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆனா நேத்து ஏதோ சஞ்சய் குரூப் கொடுக்க போறதா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, பின்ன எப்படா?
டேய் நானும் அப்படிதான்டா நினைச்சேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் சேர்ந்து ஆதித்யா குரூப்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கடா. சரி இந்த சந்தோஷமான விஷயத்த போன்ல சொன்னா நல்லா இருக்காதே, நேர்ல வந்து சொல்லிக்கலாம் தான் நான் எதுவுமே சொல்லல. டேய் ஆதி உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. சரி மச்சான், இன்னும் ஏர்போர்ட்ல இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருக்க போறோம், கிளம்பலாமா? போலாம்டா. ஆனா எனக்கு மித்துவ பார்க்கணும் போல இருக்குடா. இந்த 4-5 நாளும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா? டேய் வருண், என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? டேய் அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஆனா அது இப்ப சொல்லலாமா இல்ல வேற எப்ப சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம்டா? இல்லடா, அது அன்னைக்கு நீ கால் பண்ணி கேட்டல, ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் நடந்துச்சான்னு. ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான். என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? டேய் அது மித்ரா சிஸ்டர் பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு மச்சான். டேய் என்னடா சொல்ற? மித்ரா பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? யாரு சொன்னது? ஐயோ டே ஆதி, மித்ரா பத்தின உண்மை மட்டும் தெரியலடா. அன்னைக்கு என்னென்ன போல நடந்துருச்சு தெரியுமாடா? ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, வருண் என்னடா சொல்ற? இதெல்லாம் உண்மையா? ஆமாடா, அந்த பாட்டி ரொம்ப மோசமா மித்ரா சிஸ்டர் எல்லாருக்கும் முன்னாடி பேசியிருக்காங்கடா. என்னடா வருண், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எதுக்காக என்கிட்ட மறைச்சா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான்? மித்துவை எல்லாருக்கும் நேரமா அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பாவுடாவ நீ சொல்றது கேட்கும் போது அவன் எவ்வளவு துடிச்சிருப்பான்னு என்னால உணர முடியுதுடா. பாவுடா என் மித்து, சத்தியமா சொல்ற வரும், சும்மாவே விட மாட்டேன்டா. அது ரிலாக்ஸ் ஆகி இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன எதுக்கு டென்ஷன் ஆகுறனா? டேய் நான் இன்னும் டென்ஷனே ஆகலடா, இதுக்கப்புறம் தான் ஆக போறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா மித்துவ அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருப்பாங்க. நான் நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன். மித்து போன்ல என்கிட்ட ஒரு மாதிரி டல்லா பேசினாடா. என்னன்னு கேட்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப மலுப்புனா மச்சான். அதனாலதான் எனக்கு டவுட் வந்து உங்ககிட்டே கேட்டேன். ஆனா நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல. சூப்பர்டா வரும், சூப்பர். ஐயோ டே அது நான் வேணும்னு உங்ககிட்ட போய் சொல்லலடா. சத்தியமா நானும் அர்ஜுனும் கிளம்புனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுடா. நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் தானே டவுட் வந்து தனியா கிட்டே கேட்டேன். அதுக்கப்புறம் தானே அவன் நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். ஆனா நீ இப்ப ரொம்ப ப்ராஜெக்ட் டென்ஷன்ல இருந்த மச்சான். அதனால தானே உங்ககிட்ட என்னால எதையுமே சொல்ல முடியல. சாரிடா. என்னடா இது, 4 நாள் தாண்டா நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா? ஃபர்ஸ்ட் அவங்க யாருடா என் லைஃப்லயும் மித்து லைஃப்லயும் முடிவெடுக்கிறதுக்காக? அவங்க யாரு? இருக்கு மச்சான் எனக்கு. டேய் வருண், நீ லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நான் மித்துவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் வரேன். ஹரி எங்கடா போற நீ? இங்க பாராதி, நீ எங்க போன எனக்கு நல்லாவே தெரியுது. டேய் மச்சான் நீ ரொம்ப கோவமா இருக்கடா. இப்ப நீ அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. வேணடாதி, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் மச்சான். முடியாதுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆதியோட பொண்டாட்டியை அவங்க கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. இந்த ஆதியோட பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகணும் உங்களுக்கு காட்ட வேண்டாம். நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் வர மச்சான். நீ போ. அது நான் சொல்றத கேளுடா. அருணோட போன்னு சொன்னேன். சரி மச்சான். பட்டகதி பல பலக்க பட்டிக்குட்டி கலக்கலக்க மறந்து வரா வேட்டக்கார பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம போட்டு 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 வரான் பாரு வேட்டக்கார